தமிழர் முன்னேற்றப் படை என்ற இயக்கத்தின் நிறுவன தலைவராக இருந்து வருபவர் கி. வீரலட்சுமி. சில மாதங்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், நடிகை கஸ்தூரி உள்ளிட்டோருக்கு எதிராக கருத்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் வீரலட்சுமியின் கணவர் 4 பேர் கொண்ட கும்பலால் கட்டையால் சரமாரியாக தாக்கப்பட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு பிரியா நகரை அடுத்துள்ள MRK நகரில் வசித்து வருகிறார் கணேசன். இவரது வீட்டின் அருகே வெங்கடேசன் என்பவர் குடியிருந்து வருகிறார். இந்நிலையில் வெங்கடேசனின் உறவினர் சமீபத்தில் உயிரிழந்ததை தொடர்ந்து செப்டம்பர் 29ஆம் தேதி 16வது நாள் காரிய நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த காரிய நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு மதிய உணவு பரிமாறப்பட்ட நிலையில் அந்த எச்சில் இலைகள் கணேசனின் வீட்டின் அருகே தூக்கி வீசப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கணேசன் வெங்கடேசனிடம் எதற்காக இலைகளை என் வீட்டு பக்கம் கொட்டுகிறீர்கள் என கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது ஆத்திரமடைந்த வெங்கடேசன் 3 பேருடன் சேர்ந்து கட்டையால் கணேசனை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் தலையில் படுகாயமடைந்த கணேசன் மயங்கி விழுந்துள்ளார். பின்னர் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கணேசனுக்கு 25 தையல்கள் போடப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த செவ்வாய்ப்பேட்டை போலீசார் கணேசனை தாக்கிய வெங்கடேசன், மணிகண்டன், பாஸ்கர், லட்சுமணன் ஆகிய 4 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.